ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. அடிக்கடி தலை சுற்றல் வருது டாக்டர். என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. இந்த தலை சுற்றல் வரும்பொழுதெல்லாமே பயமாக இருக்குது. நம்ம எங்கேயாவது கீழே விழுந்துருவோங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது நான் என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ்கிட்டையும் நான் போய் பார்த்துட்டேன். எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தலை சுற்றல் இருக்குது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டோட நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அடிக்கடி தலை சுற்றல் வருது. இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது எந்த டைமில் வருது அப்படிங்கிறத பொறுத்தும் அதற்கான காரணங்கள் மாறுபடும். ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் டாக்டர் காலையில் பெட்டிலேருந்து எழுந்திருக்கிறேன். பெட்லேருந்து எழுந்திருக்கும் போது என்னை சுற்றி இருக்க எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்குது டாக்டர். ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே படுத்திருந்துட்டு நான் கொஞ்சம் என்னை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் அரை மணி நேரம் அப்படியே படுத்திருந்து கொஞ்சம் என்னை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் டாக்டர் அதுக்கப்புறமா நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுந்திருக்கும் போது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மாறும் பொழுது நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க, டாக்டர் அண்ணா நான் வீட்டில் ஒட்டடை அடித்தேன், தொடர்ந்து இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு தலை சுத்தல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு தலை சுற்றல் வருது அப்படின்னா இது கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் சார்ந்த பிரச்சனை. ஸோ கழுத்து தசைகள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம நல்லா தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மசில்ஸில் ஸ்டிஃப்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம அண்ணாந்து ஒட்டடை அடிக்கிறோம், இல்லை அண்ணாந்தபடியே ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம், குனிஞ்சிட்டு சடனாக நிமிர்றோம், கீழேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு சடனாக நம்ம நிமிர்றோம், குளிக்கும்போது மகில் தண்ணி எடுத்து ஊற்றுறோம். இந்த மாதிரி சடனான ஒரு பொசிஷன் சேஞ்சில் இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நம்ம மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான காரணத்தினால தான் நமக்கு உடனடியாக ஒரு தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனை வரும். ரொம்ப காமனாக இது கழுத்து தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம், ஸோ மசில் ஸ்டிஃப்னஸ்னால தான் இந்த பிரச்சனைகள். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மாறும்போது உங்களுக்கு கிடினஸ் வருது அப்படின்னா கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ உங்கள் கழுத்து பகுதிக்கு ஏதாவது ஒரு மகாராஜ தைலம் மாதிரி நீங்கள் தேய்ச்சி அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரெகுலராக ஒரு சில எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. உங்களுடைய ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுடைய கழுத்தை இடது பக்கமாக திருப்பி ஆழமாக 6 முறை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விடணும். அதே மாதிரி வலதுபுறமாக திருப்பி கழுத்தை அண்ணாந்து குனிஞ்சு இதை நம்ம உட்கார்ந்தபடி நம்ம செய்யணும். ஸோ இந்த விஷயம் செய்யும் பொழுது, இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம்மளுடைய முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்மளுடைய கீழ்த்தாடை உள்நோக்கி, அதாவது டக்கின் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பயிற்சியை கரெக்டாக செய்யலாம். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அது கூட அந்த மசில் ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை சுத்தலோட எனக்கு காதும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது டாக்டர். காதில் ஏதோ ஒரு சவுண்டு எனக்கு கம்மியாக கேட்குது, உள்ளே ஒரு குடைச்சல் மாதிரி வலி இருக்குது, ஸோ காதும் கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த நடுக்காதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் இங்கே ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கும் பொழுதோ, இல்லை காது உள்பகுதியில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வில் ஓட்டை இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நடுக்காதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நம்மளுடைய மூளையும் காதையும் இணைக்கக்கூடிய 8வது கிரேனியல் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த நரம்பில் ஒரு அழுத்தம் உண்டாகுது அப்படின்னா தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ காது வலியோடு உங்களுக்கு தலை சுற்றல் இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிமதுரம், சோம்பு, சுக்கு, பால் கஷாயம், அதாவது ஒரு சின்ன துண்டளவுக்கு அதிமதுரம், இதை நம்ம அடுப்பை தணலில் வாட்டிடணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வாட்டிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா நல்லா அதை இடிச்சிக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி இடித்த பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கணும். ஸோ அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, 1/2 டீஸ்பூன் அதிமதுர பவுடர், அது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம ஒரு 3 நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்.
அதனோட சேர்ந்து இந்த தலை சுற்றலும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில நீங்க வந்து தலைக்கு குளிக்கிறத ஓரளவுக்கு நீங்க தவிர்த்துக்கலாம். ஒருவேளை குளிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, ஒரு தேங்காய் எண்ணெயில வந்து காட்டன நனைச்சிட்டு காதுக்குள்ள வச்சு, காதுக்குள்ள தண்ணீர் போகாத மாரி நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ காது வலினால உங்களுக்கு தலை சுற்றல் இருக்குன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது இல்லாமல் நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது அடிக்கடி தலை சுற்றல் இருக்கும். ஹைப்போ தைராய்டிசம் இருக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு சடனாக வந்து கிடினஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த டிஎஸ்ஹெச் அளவு வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து அவங்க ஒரே மெடிசனை வந்து வருஷக்கணக்கில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தலை சுற்றல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட டிஎஸ்ஹெச்சை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு வந்து ரொம்பவே அதிகமாக வந்து மாறி இருக்கும். ஸோ தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடியில் வந்து மெட்டபாலிசம் வந்து கம்மியாகிறதுனால அவங்களுக்கு சடனாக வந்து தலை சுற்றல் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து தைராய்டுக்கான சிகிச்சை முறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இன்னும் நிறைய பெண்கள் வந்து நின்றுட்டு இருக்கும்போதே தலை சுற்றி கீழே விழுந்துறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கும். தண்ணீர் கம்மியாக குடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. லோ பிபி ஆகிடும் அதனால் அவங்க. ஸோ நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டு வந்து எடுத்துக்காதனால எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து அவங்க பாடியில் இருக்கும். ஸோ சோடியம் வந்து குறைவாக இருக்கிறது, பொட்டாசியம் வந்து குறைவாக இருக்கிறது, நீர்ச்சத்து வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ இதனால் அவங்களுடைய மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து சரியாக இல்லாமல் சடனாக வந்து அவங்க நின்றுட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, தலை சுத்தலாகி கீழே விழுந்துருவாங்க. இவங்க என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண அப்படின்னா எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கிறது நல்லது. லோ பிபி இருக்குது டாக்டர், இல்லை வந்து நான் சத்தான ஆகாரங்களே சாப்பிட்றதில்ல, இதனால் தலை சுத்தல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எலுமிச்சை சாரோட நல்லா இந்துப்பு சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்து வந்து ஒரு சுக்கு பொடியும் வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த லோ பிபி நல்லாவே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடலுக்கு தேவையான சத்துக்களும், ஏன்னா நம்ம உப்புல வந்து நம்ம சேர்க்குறோம், சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி எலுமிச்சை சாறு வந்து வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறது, நிறைய வந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோ பிபினால் வரக்கூடிய தலை சுற்றல் அப்படிங்கிறது வந்து சரியாக ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பெண்கள் வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் தலை சுற்றல் வந்து இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, பீரியட்ஸ் அப்போ நிறைய ப்ளீடிங் இருக்கிறது, மோஷன் போகிறப்போ வந்து நிறைய ப்ளீடிங் வந்து இருக்கிறது, இல்லை வந்து அவங்க இரும்பு சத்து இதே மாதிரி ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரொமட்டாய்டு மாதிரியான பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி வேறு சில பிரச்சனைகளால் அவங்களுக்கு ரத்த சோகை இருக்குன்னா அதுவும் வந்து தலை சுற்றலை வந்து உருவாக்கும். ஏன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா மூளைக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டம் வந்து சரியாக இல்லாதனால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு தலை சுற்றல் இருக்கும். மாடிப்படி ஃபாஸ்ட்டாக ஏறி வந்தேன் டாக்டர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரியான தலை சுற்றல் வந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாமே நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் வந்து எடுத்துக்கலாம், இல்லை மாதுளை வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். மாதுளை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை வந்து சூப் வந்து எடுத்துக்கிறது, தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுக்கு தலை சுற்றல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது பேனிக் அட்டாக்னாலையும் அடிக்கடி தலை சுற்றல் வரதை வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு நேச்சராக வந்து இருப்பாங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷனில் இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சடனாக ஒரு கிடினஸ் மாதிரி அவங்களுக்கு வரும். ஸோ ஒருவேளை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதனால் வரக்கூடிய தலை சுற்றலுக்கு நல்ல ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடுறது. நீங்கள் தலை சுற்றல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பக்கத்தில் உட்காந்துடுறது நல்லது. ஒரு 10 டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து வேகஸ் நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இதனால் இந்த பதட்டம்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். பேனிக் அட்டாக்கும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ மன அழுத்தத்தினாலையும் தலை சுற்றல் வரலாம். தலை சுற்றல் அப்படிங்கிறது நிறைய காரணங்களால் வரும். அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்கிறது நல்லது. பட் அடிக்கடி எனக்கு தலை சுற்றல் இருக்குது டாக்டர், சடனாக பிளாக் அவுட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறவங்க பிபியோட அளவையும் இதே சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து ஃபாலோ பண்ணலாம். அதற்கான ஸ்பெசிஃபிகேஷனும் நான் வந்து கொடுத்துருக்கேன், யாரெல்லாம் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு சரியாகலைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்றைக்கி தலை சுற்றல் என்னென்ன காரணங்களாலலாம் வருது, இதற்கான சிகிச்சை முறைகளையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.